வட மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். இமயமலைத் தொடரில் அமைந்துள்ள ஜம்மு, காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனவரி மாதத்தின் 2வது வாரத்தில் பனிப்பொழிவு தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தின் ஷிம்லாவில் கடந்த சில தினங்களாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது என்று பாடத் தூண்டும் வகையில் எங்கு திரும்பினாலும் பனிமழை பொழிகிறது. சாலைகள், மரங்கள், கார்கள், வீடுகள் என திரும்பும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்து ரம்யமாக காட்சியளிக்கிறது. பனித்துளிகளை கையில் ஏந்தியும் சாலையில் கிடக்கும் பனிக்கட்டிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசியும் சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்ந்தனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை பலரும் குதிரை சவாரி செய்தும் பொழுதை கழித்தனர். बहुत अच्छा लगा हमको यहाँ पे आके। पिछली बार नहीं हुआ था, इस बार हुआ है तो हम बहुत इंजॉय कर रहे हैं। फैमिली के साथ आए, बहुत मजा आया हमको। बर्फ बारिश देखने की बहुत बड़ी उम्मीद लगाए बैठे थे, तो आज हमारी उम्मीद को भगवान ने कामयाब बना दिया। हम बहुत ही खुश है। ये 2024 की पहली बर्फबारी है, तो पहली बार हमने हमारे जीवन में देखा है। ஷிம்லாவில் ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகும் பனிப்பொழிவு தொடங்காததால் தங்கும் விடுதிகள் காலியாக இருந்தன. தற்போது பனிப்பொழிவு தொடங்கி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ये तो जितना भी यहाँ कारोबार आप देख रहे हैं शिमला में, आपको बताइए कि 80% यहाँ पे टूरिज्म पे निर्भर करता है सर। इससे बर्फ से सर होटल है, होटल वाले हैं, और आपका घोड़ा चालक है, टैक्सी वाला है, ढाबे वाला है, तो हर आदमी सर इंतजार कर रहा था सर बर्फ का कि बर्फ आएगी और अच्छा कारोबार बढ़ेगा सर। ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பனிப்பொழிவு தொடங்கியதை அடுத்து வெப்பநிலை -1 டிகிரிக்கும் கீழே சென்றது. காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் உள்ள குரேஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவம் சார்பில் சிறுவர்களுக்கான பனிச்சறுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனிடையே அடுத்த வாரம் வரை பனிப்பொழிவு நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.